தமிழ்நாட்டோட ஒரு கடலோர நகரத்துல காலையில தூங்கி முழிக்கும்போது அங்க ஒரு டொர்னேடோ, அதாவது சூறாவளி வந்திருக்குன்ற நியூஸை கேட்குறீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவா டொர்னேடோலா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா சமீபத்திய வருஷங்கள்ல தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற மக்கள் அப்படியே டொர்னேடோ மாதிரியே இருக்கிற ஒரு அரிய வானிலை அதிசயத்தை அவங்க சொந்த கண்ணால பார்த்துருக்காங்க. அது நிஜமாவே டொர்னேடோ தானா? அது எப்படி உருவானது? மறுபடியும் இது நடக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க இதோட மர்மத்தை அவிழ்க்கலாம். அன்னைக்கும் தூத்துக்குடி கடற்கரையோரத்துல ஒரு சாதாரண நாளா தான் இருந்தது. மீனவர்கள் தங்களோட படகுகளை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் அவங்க அன்றாட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு கடல் மேல கருகருன்னு கார் மேகங்கள் ஒன்னா கூட ஆரம்பிச்சுது. அங்கிருந்த மக்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சாங்க. அந்த மேகங்களுக்கு கீழே இருந்து ஒரு சுழலும் தூண் மாதிரி விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சுது. அந்த சுழல் வானத்தையும் கடலையும் இணைக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீடியோக்கள் ரொம்ப வேகமா சோஷியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப அரிய ஒண்ணுன்றதால ஒட்டுமொத்த மக்களும் ஷாக் ஆயிட்டாங்க. சில பேர் இதை டொர்னேடோன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேரோ இது ஒரு வாட்டர் ஸ்பவுட், அதாவது நீர்ச்சுழல் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா நிஜமாவே அங்க என்னதான் நடந்தது? இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க முதல்ல ஒரு டொர்னேடோ எப்படி உருவாகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தரையின் பரப்புக்கு பக்கத்துல இருக்கிற வெப்பமான ஈரப்பதமான காத்து வளிமண்டலத்தோட மேல் அடுக்குல இருக்கிற குளிர்ந்த காட்டை சந்திக்கும் போதுதான் இந்த டொர்னேடோ உருவாக ஆரம்பிக்கும். வெவ்வேறு உயரத்துல வீசுற பலத்த விண்ட்ஸ், அதாவது காத்து, இந்த காட்டை அப்படியே சுழல வைக்கும். அங்க ஒரு பயங்கரமான இடி மின்னலோடு கூடிய புயல் மேகம் இருந்தா இந்த சுழல் காத்து அப்படியே கீழ் நோக்கி நீண்டு ஒரு புனல் வடிவ மேகமா மாறும். இந்த புனல் வடிவ மேகம் தரைய தொடும்போது அது டொர்னேடோவா மாறுது. இதுவே தண்ணி மேல நடந்தா அந்த இதே நிகழ்வை வாட்டர் ஸ்பவுட், நீர்ச்சுழல் அப்படின்னு சொல்வாங்க. வாட்டர் ஸ்பவுட்கள் பார்க்கறதுக்கு அச்சு அசல் டொர்னேடோ மாதிரியே தான் இருக்கும். ஆனா அவ வழக்கமா பெருங்கடல்கள், ஏரிகள் அல்லது கடல்கள் மேலதான் உருவாகும். வானிலை ஆய்வாளர்கள் என்ன நம்புறாங்கன்னா, தூத்துக்குடியில நடந்த சம்பவம் மன்னார் வளைகுடாவோட வெதுவெதுப்பான கடல் பகுதியில உருவான ஒரு வாட்டர் ஸ்பவுட்டா இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. மன்னார் வளைகுடா பகுதியில வருஷத்தோட பெரும்பாலான நாட்கள்ல கடல் நீர் ரொம்பவே வெதுவெதுப்பா இருக்கும். இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் காத்துல அதிக ஈரப்பதத்தை உருவாக்கி வளிமண்டலத்துக்குள்ள அனுப்பும். அந்த நேரத்துல வளிமண்டல சூழ்நிலை நிலையற்று மாறி புயல் மேகங்கள் உருவாகும் போது மேல எழும்புற காத்து சுழல ஆரம்பிக்கும். சரியான கண்டிஷன் செட் ஆகும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு புனல் வடிவம் உருவாகும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கிளாசிக் டொர்னேடோ மாதிரியே இருக்கும். இதனாலதான் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த நிறைய பேர் தாங்கள் ஒரு டொர்னேடோவை தான் பார்க்குறோம்னு நம்பினாங்க. ஆனா இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு மர்மமா பார்க்கப்படுது? ஏன்னா தமிழ்நாட்டில் டொர்னேடோக்கள் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தனித்துவமான வானிலை வடிவங்களால அங்க வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான டொர்னேடோக்கள் ஏற்படுது. ஆனா இந்தியாவில் டொர்னேடோக்கள் ஏற்படுறது ரொம்பவே கம்மி. அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி பக்கத்துல டொர்னேடோ போன்ற ஒரு புனல் வடிவம் தோன்றும் போது அது உடனே எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குது. அங்க இருக்கிற நிறைய உள்ளூர் மக்கள் தங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சில நிமிடங்களுக்கு இயற்கை தன்னுடைய ஆகச் சிறந்த, அரிய மற்றும் வியத்தகு வானிலை காட்சிகளில் ஒன்றை அரங்கேற்றி காட்டியது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இதோட பதில் ஆம். கடல்ல வெதுவெதுப்பான நீர், ஈரப்பதம் மற்றும் நிலையற்ற வானிலை நிலவரங்கள் இருக்கிற வரைக்கும் வாட்டர் ஸ்பவுட்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலான வாட்டர் ஸ்பவுட்கள் கடல் மேலேயே நீடிச்சிருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒருவேளை அது நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்தா அது பலத்த காற்றை உருவாக்கி இன்னும் ஆபத்தானதா மாறக்கூடும். அதனால தான் கடலோர பகுதிகளில் இருக்கிற விசித்திரமான புயல் நடவடிக்கைகளை வானிலை நிபுணர்கள் எப்போதுமே உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தூத்துக்குடி டொர்னேடோ மர்மத்தோட உண்மையான பின்னணி என்ன? ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஒரு ராட்சச டொர்னேடோ இது கிடையாது. வெதுவெதுப்பான கடல் நீர், ஈரப்பதம், புயல் மேகங்கள் மற்றும் சுழல் காற்றுகளோட
ஒரு சரியான கலவையால உருவான ஒரு அரிய வாட்டர் ஸ்பவுட் தான் இதோட உண்மையான விளக்கம். இருந்தாலும் அன்னைக்கு அதை நேர்ல பார்த்த மக்களுக்கு அந்த காட்சி எப்போதுமே மறக்க முடியாத ஒன்றுதான். கடல்ல இருந்து வானத்தை நோக்கி எழும்பிய ஒரு சுழலும் புனல், மேல கருகருன்னு சூழ்ந்திருந்த மேகங்கள், இயற்கையோட முழு சக்தியும் அங்க வெளிப்பட்டது. டோர்னேடோக்கள் வராத இடங்கள்ல கூட வளிமண்டலம் நம்மை இன்னும் ஆச்சரியப்படுத்த முடியும் அப்படின்றத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் சாதாரண வாட்டர் ஸ்பவுட் தானா, இல்ல தூத்துக்குடி பக்கத்துல இது வரைக்கும் பார்க்கப்படாத ஒரு அரிய வானிலை சம்பவமா?